உங்கள் ஒவ்வொருவர்களையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்க, உங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் எனக்கு கொடுத்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசும்படியாக நாம் மிக ஜெபத்தோடு கர்த்தருடைய பாதபடியிலே காணப்படுவோம். கடந்த இந்த ஆண்டு ஆரம்பித்த பொழுது நாம் தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் இருந்து இந்த ஆண்டு ஆண்டவர் திருச்சபைக்காக, திருச்சபை விசுவாசிகளுக்காக என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது, அவர் கொடுத்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை ஆதாரமாக வைத்துதான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அதே வசனத்தை வைத்து நாம் தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இந்த ஆண்டு எபனேசர் திருச்சபைக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளும் ஆண்டு. சாத்தான் நம்முடைய திருச்சபையிலிருந்து, நம்முடைய குடும்பங்களிலிருந்து எதையெல்லாம் அவன் திருடி அபகரித்தானோ, பொருளாதாரம், ஆரோக்கியம், வேலை, உயர்வு, பதவி, இதையெல்லாம் சாத்தான் திருடிக் கொண்டானோ எல்லாவற்றையும் நாம் திரும்பி பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஆண்டாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். இதுதான் இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பேசுகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் பேசுவது நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஏதோ வாரத்திலே ஒரு நாள் வந்து 2 மணி நேரம் இருந்து ஏதோ சில காரியங்களை நாம் கேட்டு போகிறவர்கள் அல்ல. அவன் கேட்கிறவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:26 ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் அடித்த ஆண்டுகளுக்கு ஏற்ற பலனை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், சாத்தான் உங்கள் இடத்திலிருந்து திருடனவைகள் என்னென்ன. சாத்தான் அபகரித்தவைகள் மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார், நான் புதிய காரியங்களையும் உங்களுக்காக செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ஆண்டு புதியவைகள், இழந்தவைகள் பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டு. அது மாத்திரமல்ல, கர்த்தர் கரத்திலிருந்து புதியவைகளை நாம் சுதந்தரிக்க போகும் ஆண்டு. நாம் வாசித்தோம் சாமுவேல் 1 சாமுவேல் 30:18 தாவீது இழந்தவைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். தாவீது இழப்பதற்கு காரணம் என்ன? அதை குறித்து கடந்த வாரம் தெளிவாக நாம் தியானித்தோம். தாவீதினுடைய இழப்புக்கு காரணம், நம்முடைய இழப்புக்கு காரணம் என்னவென்று நாம் கொஞ்சம் இருந்து யோசிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகளும் தோல்விகளும் கடந்து வரும் பொழுது என்ன இதற்கு காரணம் என்று நாம் சிந்திப்பது மிக மிக அவசியம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஏற்கனவே அந்த காரியங்களை நாம் தியானித்து விட்டோம். 1 சாமுவேல் 4வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர்களோடு தோற்றோடின பொழுது அவர்கள் மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தோல்விக்கு காரணம் என்ன என்று அவர்கள் ஆராய்ந்தார்கள். யோசுவாவின் புஸ்தகத்திலே ஆயி பட்டணத்தோடு இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்றோடின பொழுது
இந்த தோல்விக்கு காரணம் என்னவென்று அவர்கள் ஆராய்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற தோல்விக்கு காரணம் என்னவென்று நாம் ஆராய்ந்தால், இதற்கு காரணம் என்னவென்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தரும் பொழுது அந்த காரணத்தை அறிந்து நாம் அதை சரிகட்டும் பொழுது இழந்தவைகள் திரும்ப நம்முடைய பாளையத்திற்கு வரும். அல்லேலூயா. இப்போ தாவீது தன் தோல்விக்கு காரணம் என்னவென்பதை அவன் அறிந்தான், அவன் உணர்ந்தான். இப்போ வசனம் சொல்லுகிறது, அமாலேக்கியர்கள் திருடிக் கொண்டு போனவைகளை எல்லாம் அமாலேக்கியர்களை பின்தொடர்ந்து தாவீதும் தன்னோடு இருந்தவர்களும் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு தாவீது என்ன செய்தார்? எப்படி அதை தாவீது திரும்ப பெற்றுக் கொண்டார்? சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். கவனிங்க. அதற்கு அவர், தாவீது அந்த தண்டை தாவீது கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் அவனை ஜெயிக்க முடியுமா என்று கேட்டான். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் தேவஜனங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் ஆண்டவரோடு ஆலோசனை கேட்டுதான் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். தாவீது ஒரு உண்மையை அறிந்து கொண்டான். என்ன உண்மை? என்னுடைய இந்த தோல்விக்கு எல்லாம் காரணம், இப்ப நீங்க பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 27வது அதிகாரத்திலே 1-2 வசனத்துல தாவீது ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். என்ன தீர்மானம்? பின்பு தாவீது, நான் சொல்ற காரியெல்லாம் நீங்க நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். அது நல்லா நமக்கு ரொம்ப ஆமென் வெற்றி பெறுவதற்கு, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நமக்கு இது மிக மிக முக்கியமான ஆலோசனைகள். 27:1 வாசிமா, 1-2 வாசிமா. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய், நான் எங்க போவேன்? பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். நாம இதிலே ஆழமான ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது உண்டு. 1வது வசனத்திலே தாவீது யோசிக்கிறான், நான் சவுலினுடைய கரத்தினால் மடிந்து போவேன் என்று. தாவீதே, ஒரு சவுலினுடைய கரத்தினால் மடிந்து போவதற்காகவா ஆண்டவர் தன்னுடைய ஊழியனை அனுப்பி உண்மையிலே அபிஷேக தைலத்தை ஊற்றினார்? சவுலினுடைய கரத்தை பார்க்கிலும் உண்மையில் இருக்கிற அபிஷேகம் குறைந்ததா? சவுலுக்கு விரோதமாய் உன்னை அழிக்க கடந்து வரும் பொழுது உண்மையில் இருக்கிற அபிஷேகம் சவுலுடைய கரத்திலிருந்து உன்னை காப்பாற்றாதா? யோசிக்கணும்ல. இந்த அபிஷேகம் தானே கோலியாத், சவுல் கூட பயந்து, கோலியாத்தை கண்டு பயந்து ஓடின அந்த சவுலை ஜெயிப்பதற்கு, அந்த கோலியாத்தை ஜெயிப்பதற்கு இந்த அபிஷேகம் தானே உனக்கு உதவி செய்தது. நான் சொல்றது விளங்குதா? சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியாத்தை கண்டு 40 நாட்கள் கோலியாத்தை கண்டு பயந்து பயந்து ஓடினாங்க. இந்த சவுலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யுத்த வீரர்கள் எல்லாம். அப்ப சவுலையும் யுத்த வீரர்களையும் பயப்படுத்தக்கூடியவன் கோலியாத்.
முழு இஸ்ரவேலோடும் சவால் விட்ட கோலியாத்தை ஜெயிப்பதற்கே உன்மேல இருந்த அபிஷேகத்தால் முடியும் என்றால் ஏன் நீ சவுலை கண்டு பயப்பட வேண்டும்? சிங்கத்தின் கரத்திலிருந்தும் கரடியின் கரத்திலிருந்தும் கோலியாத்தின் கரத்திலிருந்தும் உன்னை விடுவித்த அந்த அபிஷேகம், ஆமென், இந்த சவுலின் கரத்திலிருந்தும் உன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை ஏன் இல்லாமல் போய்விட்டது? அவன் சொல்றான், நான் சவுலின் கரத்தினால் மடிந்து போ. புலியை துரத்தினவன் எலியை கண்டு பயப்படுகிறான். எப்படி? புலியை துரத்தினவன் எலியை கண்டு பயப்படுகிறான். கோலியாத்தையே ஜெயித்தவன். அப்போ தாவீது சொல்லுவான், அன்றைக்கு அந்த அபிஷேகம் எம்மை பலமா இருந்தது, இப்போ அதனுடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஒரு சிலவர்களுடைய அபிஷேகத்தின் அளவு குறைஞ்சிருக்கு. அதனால தான் சிலவங்க இப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க. கொஞ்சம் நேற்றைய தினத்தை நினைச்சு பாரு. கடந்த வாரம், கடந்த ஆண்டு, ஆமீன், கடந்த ஆண்டுகள் கொஞ்சம் நினைத்து பார். அபிஷேகத்தின் அளவு உன்மேல் பலமா இருந்த பொழுது கர்த்தருக்காக எப்படியாக நின்றாய். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறாய்? காரணம், அபிஷேகத்தின் அளவு குறைந்து விட்டது. அபிஷேகம் பெற்ற தாவீதே, கோலியாத்தினுடைய தலையை வெற்றின நீ சவுலை கண்டு பயப்படலாமா? சவுலை கண்டு பயப்பட காரணம் என்ன தெரியுமா? கோலியாத்துக்கு எதிராய் கடந்து சென்ற பொழுது தாவீது தேவனோடு ஆலோசனை கேட்டு தேவனுடைய ஆலோசனையின்படி கடந்து சென்றான். ஆனா சவுலை பயப்படும் பொழுது, ஆமென், தாவீது தேவனுடைய ஆலோசனை கேட்கவில்லை. தேவனிடத்தில் கேட்டிருக்கலாம், இல்லை ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் சவுல் எழும்புகிறான், ஆமென், நான் பெலிஸ்திய தேசத்திற்கு ஓடி போகலாமா என்று கேட்டிருக்கலாம்ல? கேட்டிருக்கலாமா? வேண்டாம். வேண்டாமா? கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்கலாமா? வேண்டாமா? வேண்டாமா? கேட்டிருக்கலாமா? கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஹலோ, அன்னைக்கு வசனம் சொல்லுது, தன் மனதிலே, அப்படித்தானேமா, தன் இருதயத்திலே யோசித்தான். சில நேரம் தேவ பிள்ளைகளே, உன் இருதயம் உனக்கு சொல்லுவதுதான் சரி என்று தோன்றலாம், ஆனால் அது தவறாக மாறிவிடும். சில நேரம் நம்முடைய நண்பர்கள் நமக்கு சொல்லுவது நல்லது என்று தோன்றலாம். சில நேரம் நாம் அதிகமாக நேசிக்கிறவர்கள் சொல்லுவதுதான் வேத வாக்கியம் என்று நாம் நினைக்கலாம். அது அப்படியே தோன்றலாம், ஆனால் அது தோல்வியிலே முடியும். நான் சொல்லுகிற அருமை தேவச்சனமே, செய்கிற காரியம் ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் ஆண்டவரோடு, ஆண்டவரே, நான் இதை செய்யலாமா என்று ஆண்டவரோடு ஆலோசனையை கேட்டு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தின்படி நாம் செய்தால் ஒரு போதும் அது தோல்வியாய் மாறவே மாறாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நாம் சிந்திப்பதை போல ஆண்டவர் சிந்திப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமாக சிந்திக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சில நேரம் பிசாசு நம்ம ஆவிக்குரியவர்கள் தான். அன்னைக்கு பேசும்பொழுது, ஞாயிற்றுக்கிழமையா இன்னைக்குன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை, நான் சொன்னேன், சில நேரம் சாத்தான் அபிஷேகம் பெற்ற ஊழியர்களாகிய நம்மிடத்திலே வந்து சாத்தான் ஒரு ஆலோசனையை நமக்குள்ளே போட்டு போவான். நம்ம நினைப்போம் இது தேவனுடைய ஆலோசனை என்று. சில நேரம் ஒரு வார்த்தை, நம்ம நாவை கடன் எடுத்து சாத்தான் ஒரு வார்த்தை பேசுவான். இப்படித்தான் பேதுரு கிட்ட பேசினான். பேதுரு ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, அது நடக்க கூடாது. எது?
இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சகல மனிதனுடைய பாவத்திற்காக சிலுவை சுமந்து மரிக்க போகிறேன் என்று சொன்னார். தன்னுடைய வருகையின் நோக்கத்தை குறித்து சீஷர்களோடு பேசும் பொழுது பேதுரு சொல்றார், ஆண்டவரே அப்படி நடக்க கூடாது, நீ அப்படி சாக கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய நோக்கமே அதுதான். ஆனா பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே அது நடக்க கூடாது. அப்படின்னா பிதாவினுடைய சித்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நோக்கம் நிறைவேறக்கூடாது. நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து வந்த தன்னுடைய திட்டம், தன் மரித்தால் தான் சகல ஜனங்களும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுவார்கள் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கும் பொழுது அது நடக்க கூடாது என்று சொல்வது யாரு? யாரு? சாத்தான் தானே. தேவனுடைய திட்டம் நடக்க கூடாது என்று சொல்றது சாத்தான் தானே. அந்த திட்டம் நடக்க கூடாது என்று வந்து சொன்னது சாத்தானா வந்து சொல்லல, அது இயேசு கிறிஸ்து அதிகமா நேசிக்கிற ஊழியன் மூலமா சாத்தான் பேச வைத்தான். அதான் ஆண்டவர் சொன்ன, அப்பாலே பா சாத்தான் என்ன சொன்னார். பேதுருவை சொல்லல, பேதுருவினுடைய நாவை கடனெடுத்து அந்த வார்த்தையை சொல்ல வைத்த சாத்தானை பார்த்து சொன்னார், அப்பாலே போ. ஒரு தடவை இரவும் பகலும் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஏலியா தீர்க்கதரிசியின் உள்ளத்திலே சாத்தான் கடந்தான், பிரவேசித்தான். நல்லா கவனிங்க, இந்த ஊழியக்காரர்கள் சோர்வடையும் பொழுதுதான் அந்த இடத்துல சாத்தான் உள்ளே வருவான். ஊழியக்காரங்க சோர்வடையும் பொழுது, அதனாலே ஊழியக்காரங்களை சோர்வடைய விடக்கூடாது. அல்லேலூயா. அவங்க அப்படியே பம்பர மாதிரி சுத்திட்டே இருக்கணும். ஊழியக்காரங்க அந்த பெங்களூர்ல ஒரு சபையில என்னுடைய ஒரு நண்பரை சொன்னதா உண்மையா இல்லையான்னு தெரியல. ஒரு சபையிலே ஒரு போதகர்கிட்ட ஆண்டவர் சொன்னாரா, நீ சபை வந்து கெட்டிக்கிட்டே வேலை நடந்துகிட்டே இருக்கணும், எப்போ சபையின் வேலை முடியுதோ அன்னைக்கு நீ சாவாய் அப்படின்னு சொன்னார். அதனால அவரு டெய்லி அப்படியே கட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னார் ஒரு ஊழியக்காரர். ஏன்னா தான் சாகாம இருக்கிறதுக்கு. எல்லாம் கவனிங்க, ஊழியக்காரங்களை என்ன செய்ய விடக்கூடாது, சோர்வடைய விடக்கூடாது. ஏலியா தீர்க்கதரிசி சோர்வடைந்தான். சோர்வடைந்து சூரச்செடியின் அடியிலே போய் படுத்திருக்கும் பொழுது, பெர்ஷெபா வனாந்திரத்திலே படுத்திருக்கும் பொழுது சாத்தான் மெதுவா வந்தான். ஏலியா தீர்க்கதரிசிக்கு தெரியல, சாத்தான் மெதுவா வந்தான். வந்துகிட்டு ஏலியா மூலமாக சாத்தான் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை தெரியுமா? ஆண்டவரே ஊழியம் செஞ்சது, இந்த ஊழியக்காரங்க ஊழியம் செஞ்சது போதும் அப்படின்னு சொல்றதே யாருதான்? இந்த உலகத்துல ரிட்டைர்மெண்ட் இல்லாத ஒரே ஒரு வேலை ஊழியம் மட்டும்தான். ஊழியம் மட்டும்தான். இந்த உலக அரசாங்கம் எல்லாம் 58 60 வயது வரைக்கும் நம்ம கரும்பு மாதிரி புடிஞ்சு 60 வயசான உடனே இனிமே ஒன்னே எங்களுக்கு வேண்டாம், பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கொஞ்சம் காசும் கையில கொடுத்து தூக்கி போட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் சாகர வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் கொடுக்கவே மாட்டாரு. ரிட்டைர்மெண்டே கிடையாத ஒரே ஒரு வேலை கர்த்தருடைய ஊழியம். ரிட்டைர்மெண்டே இல்லாத ஒரு ஊழியத்தை எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது, ஆமென், எலியா ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே போதும், நான் நிறைய ஊழியம் செஞ்சிட்டேன், நிறைய ஊழியம் செஞ்சிட்டேன், போதும் ஆண்டவரே, இனிமே எனக்கு ஒண்ணு மட்டும் போதும், நான் செத்தா போதும். அல்லேலூயா. ஊழியக்காரங்க செத்தா போதும்னு சொல்றது யாரு தெரியுமா? சாத்தான், பிசாசு தான் அந்த வார்த்தை. இப்போ நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நேரம் அதிகமா இல்லை, ஆனாலும் கேட்டுதான் ஆகணும். ஏலியா தீர்க்கதரிசி சாக வேண்டும் என்று யாருக்கு அவசியம்? ஏலியாவை மரிக்கணும் என்ற ஆவேசம் யாருடைய? இல்ல.
யாரு? ஈசபேல் வாயா திறந்து சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டா? நாளைக்கு இந்நேரம் நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சவால் விட்டாள் ஈசபேல். ஈசபேல் போய் தன் ஆண்டவரிடத்திலே, தன் ஆண்டவர் யாரு? சாத்தான், பாகால். பாகாலிடத்திலே, சாத்தானிடத்திலே சொல்லிட்டான், நான் சொல்லிட்டேன். என்னது? ஏலியா நாளைக்கு சாகணும்னு நான் சொல்லிட்டேன், அதனால நீ எப்படியாவது அவனை கொன்னிடு அப்படின்னு சொன்னான். யாரு? ஏசபேல் சாத்தான் இடத்துல சொன்னான். இப்ப சாத்தான் நினைச்சா ஊழியக்காரனை கொல்ல முடியுமா? கொஞ்சம் என்ன கவனிக்கிறீங்களா? சாத்தான் நினைச்சா ஊழியக்காரனை கொல்ல முடியுமா? சாத்தான் நினைச்சா உங்களை ஏதாவது பண்ண முடியுமா? அப்படி முடியும்னு நீங்க நினைச்சா உங்களுக்குள்ளே ஆவி இல்லை. பரிசுத்தாவி பெற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று சாத்தான் நினைத்தால் சாத்தான் வெட்கப்பட்டு போவான். இப்ப ஏலியா சாகணும், ஏலியா ஊழியத்தை நிறுத்தணும். இது செய்ய வேண்டியது தேவை ஏசபேலுக்கு. பன்னூழியக்காரி சொன்னபடியால் அது செஞ்சுதான் ஆகணும் சாத்தானுக்கு. ஆனா சாத்தானாலே அது செய்ய முடியல. இப்ப ஏலியா சாகணும்னா யாரு நினைக்கணும்? ஏலியா நினைச்சா அப்படி சாக முடியாது. நான் நினைச்சா நான் சாக முடியுமா? சொல்லுங்க. ஆண்டவர் நினைக்கணும். அந்த காலத்துல வசனம் சொல்லுகிறது, ஏலியா என்ற ஒருவர் சொன்னா மாத்திரம்தான் ஆண்டவர் செய்வார். அது வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும்னு ஆண்டவர் சொன்னாரு, ஏலியா சொன்னாரு, அக்கினி இறங்கிடுச்சு. வானம் அடைக்கப்பட வேண்டும் என்று ஏலியா சொன்னார், வானம் அடைக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட வேண்டும் என்று ஏலியா சொன்னார், வானம் திறக்கப்பட்டது. அப்ப அந்த நாட்களிலே ஏலியா என்ற ஒருவர் சொன்ன மாத்திரம்தான் ஆண்டவர் கேட்பார். வேறு எவன் சொன்னாலும் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. அதனால சாத்தானுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் ஏலியாதன் வாயினாலே சொல்ல வேண்டும். அதனாலே சாத்தான் ஏலியாவை கொண்டு சொல்ல வைத்தான். தேவஜனங்க கவனமா இருக்கணும். எல்லா வார்த்தையும் ஆண்டவர் வார்த்தை என்று நினைக்காதே. இருதயத்திலே தோன்றும் எல்லா வார்த்தைகளும் நல்லது என்று நினைக்காதே. மற்றவர்கள் போதிக்கும் எல்லா வார்த்தைகளும் நல்லது என்று நினைக்காதே. அவன் கர்த்தருடைய வார்த்தை வாக்கு, அவன் கர்த்தருடைய ஆலோசனை எது என்று இருந்து சிந்தித்து ஆலோசித்து தெளிவான ஆலோசனை பெற்ற ஒரு காரியங்களையும் செய்ய வேண்டும். தாவீதின் வாழ்க்கையிலே வந்த தோல்விக்கு காரணம் தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் எங்க போயிட்டான்? பெலிஸ்திய தேசத்திற்கு போனான். ஆண்டவரே, நான் இப்ப மட்டும் ஆலோசனை கேட்கிறியே, எப்போ? ஆண்டவரே, நான் அந்த எதிரியை தொடரலாமா? நான் அவனை பிடிக்க முடியுமா என்று ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்ட நீ அன்றைக்கே நான் பெலிஸ்திய தேசத்திற்கு போகலாமா என்று கேட்டிருக்க வேண்டும். இல்ல, அன்றைக்கு கேட்டிருந்தால் ஆண்டவர் அனுமதிச்சிருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் தாவீது தன் தவறை உணர்ந்து கொண்டார். எனக்கு தாவீது அதான் ரொம்ப பிடிக்கும். தாவீதின் வாழ்க்கையில் 1000 பலவீனங்கள் இருக்கு, 1000 கீழ்ப்படியாம வீழ்ச்சி இருக்கு. ஆனாலும் தாவீதின் இடத்துல பிடித்தமான ஒன்று, தன் தவறுகளை உணர்ந்து கொண்டால், ஆமென், நான் செஞ்சதுதான் சரி, நான் பிடிச்ச முசலுக்கு 4 கொம்பு அப்படின்னு இருக்காம தன் தவறுகளை உணர்ந்தால் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவான். ஆண்டவரே, நான் செய்தது தவறு என்று தன் பாவத்தை அறிக்கையிடுவான். அதான் தாவீது சொன்னார், தன் பாவத்தை ஆமென் அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுவான், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அல்லேலூயா. தாவீது தன் பாவத்தை, தன் தவறுகளை உணர்ந்து கொண்டார். முன் செய்த தவறு இனிமே நான் செய்ய மாட்டேன். சிலவங்க பாருங்க, தவறு வாழ்க்கையில வரும், ஆனா அந்த தவறு இல்ல, நான் செஞ்சதுதான் சரி அப்படின்னு காட்டுறதுக்கு 1000 தவறு செய்வோம். தவறு சரியாக்குவதற்கு 1000 தவறு செய்யணும். அல்லேலூயா. அதைவிட தவறு என்றால் அறிக்கையிடுவது நல்லது.
சிலவங்க இப்படி நடந்து போகும்போது கல்லை காடு தடுக்கி கீழே விழுந்துடும். கீழே விழுந்தீங்களா அப்படின்னு, இல்லை நான் கீழே விழுல, எனக்கு ஒரு 100 ரூபா கீழே விழுந்துச்சு, அது எங்கன்னு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. தவறுகள் வாழ்க்கையில வரலாம். வாயினாலேயோ செயல்னாலேயோ பார்வையினாலேயோ தவறுகள் வாழ்க்கையில வரலாம். ஏனென்றால் பாவத்தால் நிரம்பப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவன் 100% பரிசுத்தவானா இந்த உலகத்திலே வாழ முடியாது. 100% பரிசுத்தவானாய் ஒருவன் மாறும் பொழுது அடுத்த நிமிஷம் அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். அவன் இங்க வாழ முடியாது. ஏனென்றால் இது அந்தகாரத்தினாலும் இருளினாலும் பாவத்தினாலும் நிரம்பின உலகம். ஒரு கோபம் இல்ல அடுத்தவனை கோபப்படுத்துகிற வருத்தப்படுகிற ஒரு வார்த்தை இல்ல கண்களால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் பார்ப்பது, இதெல்லாம் இல்லாம இந்த உலகத்துல ஒருவனால வாழவே முடியாது. குருடனா இருக்கணும், ஊமையா இருக்கணும், செவிடனா இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஒருவன் இதெல்லாம் பார்க்காம வாழ முடியும். அது இந்த உலகத்துல. நாம இன்னைக்கு ஏதாவது முக்கியமான ஒரு மெசேஜ் பார்க்கறதுக்கு மொபைல் எடுத்து பார்த்தாலே டக்குன்னு இதுல கீழே ஏதாவது வேண்டாது வருது. அது பார்க்கணும்னே நாம ஓபன் பண்ணல. அதனால தவறுகள் சகஜம். ஆனா அது நான் செய்வதுதான் சரி என்று இருப்பது அல்ல. தவறுகள் அறிக்கையிடுகிறவன் தான். அதை ஏற்று வரைஞ்ச உபேட்சிക്കുന്നവனா கருணை லഭിക്കും. இதுதான் தாவீதின் வாழ்க்கையில் எனக்கு பிடித்தமான ஒன்று. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நீர்தான் அந்த பாவி. தாவீது மிகப்பெரிய அரசன், முழு இஸ்ரவேலையும் அதிகாரத்தோடு ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா. அதிகாரம் இருக்கிறது, சிங்காசனம் செங்கோல் இருக்கிறது. நாத்தானின் தலையை வெட்டு அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நாத்தான் தலையிலே கழுத்திலே தலை இருக்காது, உருளும் கீழே. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவிடத்திலே கடந்து சென்று நாத்தான் சொல்லுகிறான், நீ தான் அந்த பாவி. இந்த வார்த்தை கேட்டவனே, எங்கிட்ட எப்படி நீ அத சொல்லலாம் அப்படின்னு சொன்னாரா தாவீது? அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஐயோ, நான் கர்த்தருக்கு விரோதமாய். எங்க தேவ ஊழியக்காரர்கள் ஒரு காரியத்தை போதிக்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளணும். அது ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இருக்கிறவன் தான் விசுவாசி. நீ சொல்றதுக்கு நீ யாரு, நான் கேட்கறதுக்கு நான் யாரு அப்படின்னு நீ விசுவாசியே கிடையாது. ஊழியக்காரன் சொல்வது ஆண்டவர் சொல்லுன்னு சொல்லிதான் சொல்லுவாரு. ஆண்டவர் அவனிடத்திலே போய் சொல்லு என்று நாத்தானை அனுப்பும் பொழுது தாவீது அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் கேட்காத அந்த கீழ்ப்படியாதது நாத்தானுக்கு அல்ல, ஆண்டவருக்கு. ஊழியக்காரர்கள் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த கீழ்ப்படியாமை ஊழியரோடு அல்ல, நீ போராடுவது ஆண்டவரோடு. மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, சீக்கிரமாய் கடந்து வந்து நான் முடிக்க போகிறேன். இன்னும் இருக்கு நிறைய நேரம். இப்போ தாவீது முதலாவதாக அவன் எப்படி இழந்ததை பெற்றுக் கொண்டான்? தேவனோடு ஆலோசனை கேட்டான். நாம் எது செய்தாலும் கர்த்தரிடத்துல ஆலோசனை பெற்றுதான். மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் சொல்லுங்க பாஸ்டர், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். இவன் பிசினஸ் ஆரம்பிப்பான், பாஸ்டர் பின்னாலே ஆண்டவரே ஆசீர்வதி ஜெபம் பண்ணோம். அப்புறம் பிசினஸே எல்லாம் ஒன்றும் இல்லாம போச்சுன்னா பாஸ்டர் சரியா ஜெபிக்கல, அதனால பிசினஸ் ஒழுங்கா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னே ஊழியக்கார்ட்ட போய் கேட்டு செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டு ஊழியக்காரை ஜெபம் பண்ணி ஊழியக்காரருடைய தேவனுடைய ஆலோசனை கேட்டு ஆரம்பி. சும்மா ஆரம்பிச்சுட்டு பூஜாரியை கூப்பிட்டு பூஜை பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டு பாஸ்ட் ஜெபம் பண்ணலாம், அதனால நஷ்டமாச்சுன்னா அதுக்கு ஊழியக்காரர் ஆண்டவரோ பொறுப்பு இல்லை. அல்லேலூயா.
அதனால எது ஒன்று ஆரம்பித்தாலும், பாஸ்டர் எங்க பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அடுத்த மாசம் 15ஆம் தேதி கல்யாணம் வைக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க கொஞ்சம் வந்து கல்யாணம் நடத்தி கொடுங்க. பாஸ்டர் வந்து கல்யாணம் நடத்துற மிஷன், அடக்கம் பண்ற மிஷன், அப்புறம் பிரசங்கம் பண்ற மிஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு முன்னே நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, சபையில இருந்த சில விசுவாசிகள் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். சபை விட்டு போயிட்டாங்க, ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் பொண்ணு பார்க்க முதலாய், மகனுக்கு பொண்ணு பார்க்க, மகளுக்கு பையனை பார்க்க முதலா போகும்போதே இங்க இருந்து கேரளா போனாங்க. இங்க இருந்து என்னை கூட்டிட்டு போய் பார்த்து, நான் எப்படி இருக்குன்னு சொன்ன பிறகுதான், என்னுடைய பெர்மிஷனுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த காரியத்தை தொடர்ந்து செஞ்சாங்க. இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாரையோ வச்சு பார்த்து, புரோக்கரை வச்சு பார்த்து, இல்ல அவங்கள வச்சு செஞ்சு, இவங்களை எந்த ஒரு காரியமா இருந்தாலும் முதல்ல ஊழியக்காரரை தெரியப்படுத்துங்க. அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய லீடர்ஷிப்பிலே காரியங்களை செய்தால் அது அழகா, நேர்த்தியா, வெற்றியா மாறும். அப்படி மாறலன்னா நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரை இப்படி செஞ்சீர் அப்படின்னு கேட்பேன். அல்லேலூயா. தாவீது தன் சொந்த விருப்பத்தின்படி பிலிஸ்தியா தேசத்திற்கு போய் அமர்ந்தான், ஆகீஸோடு உறவை வைத்துக் கொண்டான். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கல, சொந்த விருப்பத்தின்படி மனதிலே நல்லது என்று தோன்றினது அவன் செய்தான். வாழ்க்கையிலே கடைசியில தோல்வியாய் மாறிவிட்டது. இப்போ ஆண்டவர் உணர்ந்தார், நான் தவறு செய்து விட்டேன். என் வாழ்க்கையில சில நேரங்கள் அப்படியெல்லாம் நடந்திருக்குங்க. மனுஷ ஆலோசனையின்படி சில காரியங்களை நான் செஞ்சிருக்கேன், அது என் வாழ்க்கையில பயங்கரமான தோல்வியாய் மாறி இருக்கிறது. குறை அறிக்கையிடுவதில் தவறே இல்லை. நான் பெர்ஃபெக்ட், நான் எல்லாமே 100% ஆண்டவரோடு கேட்டுதான் பண்றேன் அப்படின்னு நான் போய் சொல்ல விரும்பல. சில நேரம் மனித ஆலோசனையின்படி சில காரியங்கள் நல்லது என்று யோசித்து செய்தது என் வாழ்க்கையில சாகும் வரையிலும் அது நஷ்டமாகவே மாற்றப்பட்டது. ஆண்டவர்கிட்ட இப்போ எங்கிட்ட கேட்கிறா, டே ஒழுங்கா நீ அன்னைக்கு எங்கிட்ட கேட்டியாடா, ஒழுங்கா கேட்டியா? மனுஷன் சொன்னது, உறவுகள் சொன்னது அதுதான் நல்லது சரி என்று நினைத்து செய்தாயே, இப்போ என்று அழுது கொண்டிருக்கிறாயே, ஏன்? தேவஜனமே, சில நேரம் நம்முடைய சொந்த விருப்பத்தின்படி நாம் செய்வது நமக்கு தோல்வியாய் மாறும். எது செய்தாலும் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி செய்ய வேண்டும். 2 சீக்கிரமாய் நாம் முன் செல்லுவோம். வாசித்து நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன். 38 மறுபடியும் வாசிப்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்போ நாங்க நிக்கல, அங்க நிக்கணும், ஆனா நிக்கல, நேரம் இல்லை. எனக்கு இந்த ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மட்டும்தான் பிடிக்குமா, எங்களுக்கு எல்லாம் பிடிக்காதா அப்படின்னு கேட்பீங்க. பிடிக்குதுன்னா பிடிக்கட்டும், எனக்கு என்ன, எனக்கு பிடிக்கும் தான் சொன்னேன். உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஆண்டவர் ஸ்தானத்துல நானா இருந்தால் தப்பா நினைக்க கூடாது. என்ன பாஸ்ட் அவர் ஆண்டவர் ஸ்தானத்துக்கு உயர்த்திட்டாரா அப்படிலாம் கேட்கக்கூடாது. பயங்கரமான ஆளுங்க நம்ம. அந்த ஸ்தானத்துல நானா இருந்திருந்தா தாவீது வந்து கேட்கிறார், ஆண்டவரே நான் இப்போ அவனை பின்தொடர்ந்து போலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். ஏய் ஒழுங்கு மரியாதை போ, அன்னைக்கே ஒழுங்கா வந்து கேட்காம இப்ப வந்து இருக்கிறது எல்லாம் போய் வெறிச்சோடி அம்போன்னு வந்து நிக்கிற, இப்ப மட்டும் என் உதவி வேணுமா, எனக்கு போடாம வேலை பார்த்து அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா தாவீது கேட்ட உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். சகோதரா சகோதரி, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டுவதாயிருந்தால் இன்றைக்கு நாம் உயிரோடு இருந்திருக்க முடியாது. எத்தனை தவறுகள், அவருக்கு பிரியமில்லாத எத்தனை காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் மடிந்து போகாமல் இருக்கிறோம். அவருடைய கிருபை, அதுதாங்க கிருபை.
நீங்களும் நானும் செஞ்சிருக்க மாட்டோம். என்னைக்கோ யாரோ செஞ்ச ஒரு காரியம் இன்னைக்கும் யோசிச்சுட்டு இருக்கோம், அப்படி செஞ்சிட்டானே. நான் அடிக்கடி சொல்லுவேன், 25 ஆண்டுகளுக்கு முன்பாக புருஷன் மனைவியின் கரத்தை பிடித்து முதலாய் வலங்கால் வைத்து வீட்டுக்குள்ளே வரும் பொழுது உள்ளே இருந்து மாமியார் சொன்ன ஒரு வார்த்தை இப்ப 25 வருஷம் முடிஞ்சிச்சு, இப்பவும் மைண்ட்ல தான் இருக்கு, மறக்கல. கேள்வி நான் பார்த்துக்கிறேன், எனக்கு சான்ஸ் கிடைக்கும்ல. அப்படி 25 வருஷத்துக்கு அப்புறம் வச்சிட்டு இருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகள். பேரு என்னது? கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் மட்டும் மனசுல வச்சிட்டு இருந்தா, நாம் செய்தது ஆண்டவர் மனதிலே நினைத்திருந்தால் இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்க முடியுமானா? ஆனா நம்மால மறக்க முடியல. நம்மால மறப்பேனோ மறந்து போவேனோ. அப்படி மறக்க ஒரு சிஸ்டர் நாளைக்கு என்கிட்ட சொன்னாங்க, நான் செத்தாலும் அந்த பொம்பளை கிட்ட பேச மாட்டேன். எங்க எல்லாரும் பரலோகம் தானே போனோம், அவ போற பரலோகமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவங்களுக்காக தனி பரலோகம் ஆண்டவர் தனித்தனி அறையா கட்டி வச்சிருப்பாங்க. இப்படி சொல்றவங்களுக்காக எல்லாம் தனித்தனி அறை. அல்லேலூயா. விட வேண்டியது விடணும். அல்லேலூயா. இப்ப தாவீது தன் பாவத்தை, தன் குற்றங்களை உணர்ந்து, தன் பாவத்தை உணர்ந்து, தன் தோல்விக்கு காரணம் என்னவென்பதை உணர்ந்து, நான் தேவனோடு ஆலோசனை கேட்காததுதான் என் நஷ்டத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்து அவன் ஆண்டவரிடத்திலே வந்து அறிக்கையிட்டு கேட்கிற, ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், ஒரு வாட்டி மன்னிச்சுக்கிட்டு இப்போ நான் அவனை தொடரலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இப்போ நீ ஜெயிப்பா என்று சொன்னார். ஆண்டவரோடு ஆலோசனை கேட்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றான், நீ ஜெயிப்பாய், நீ வெற்றி பெறுவாய், நீ சுதந்திரிப்பாய், நீ விடுதலை பெறுவாய். இப்போ அடுத்த வசனமா 8 வாசிங்க. அடுத்த வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். 600 பேர்களும் 600 பேர்கள் தாவீதோடு வந்து இணைந்து கொண்டார்கள். இந்த 600 பேர் யாரும் தெரியுமா? 22வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், கடனாளிகள், முறுமுறுக்கிறவர்கள், யாவரும் அவனோடே கைவிடப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள், ஒண்ணு இல்லாதவர்கள், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட யாருக்கும் வேண்டாத ஒரு கூட்டம் வந்து தாவீதோடு இணைந்து கொண்டார்கள். 600 பேர்கள். இப்ப தாவீதினுடைய ஜெபம், தினந்தோறும் தாவீது உபவாசத்தோடு ஜெபிக்கிறார். என்ன ஜெபம்? ஆண்டவரே, ஒடுக்கப்பட்டவர்கள், கடனாளிகள், தரித்திரர்கள், பலவீனர்கள், இவர்களை ஆசீர்வதியும், கடலிலிருந்து விடுவியும், அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தாரும் என்று தாவீது சாப்பிடாம உபவாசம் எடுத்து இந்த ஜனத்திற்காக ஜெபிக்கிறார். இப்ப தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஜனம் என்ன செஞ்சிட்டாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தூக்கம் வருதா உங்களுக்கு? பக்கத்துல இருக்க பார்த்து கேளுங்க, தூக்கம் வருதான்னு கேளுங்க. என்ன சொல்றாங்க? வருதுன்னாங்களா? பிரைஸ் தி லார்ட். இப்ப இவங்களுக்காக தாவீது ஜெபித்து ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே இவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? 36 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால், வரும்போது குமாரனும் கிடையாது, குமாரத்தையும் கிடையாது, மனைவியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, நல்ல புருஷன் வரட்டும், நல்ல மனைவி, நல்ல பொண்ணு கிடைக்கட்டும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கட்டும், எல்லாம் பண்ணி நல்ல பொண்ணு கிடைச்சு, நல்ல கல்யாணம் முடிஞ்சு, நல்ல பிள்ளைங்க பெற்று எல்லாம் வந்த உடனே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது யாரை?
யார் தன்னுடைய நன்மைக்காக, உயர்வுக்காக, ஆசீர்வாதத்திற்காக தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தாரோ, யாருடைய ஆசீர்வாதத்திற்காய் மன்றாடினாரோ, யார் தன்னுடைய உயர்வுக்காக உபவாசித்தாரோ அவரை கல்லெறிய வேண்டும் என்பதற்காக. ஏன்னா என்ன காரணம்? எனக்கு நஷ்டம் வந்துச்சு. சுயநலம். எப்படி? சுயநலம், செல்ஃபிஷ் இருக்க கூடாது. நினைக்கணும்ல, இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நல்லா இருப்பது அந்த தாவீது பாஸ்டர், டேவிட் பாஸ்டர் ஜெபித்த ஜெபம் அப்படின்னு நினைக்கணும்ல. ஆனா நினைக்கல, கல் எடுத்துட்டாங்க. ஆனா ஒண்ணு, யாரெல்லாம் கல்லெடுத்தாலும் ஆண்டவர் அனுமதிக்காம எறிய முடியாது. கல்லு கையில தான் இருக்கும். கல்லு கையில இருக்கட்டும், எறிய முடியாது. ஆண்டவர் அனுமதிக்காம ஊழியக்காரர்களுடைய ஒரு தலைமுடி கீழே விடாது. ஹல்லேலூயா. ஆனா எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? யார் கல்லை எறிய, கல்லை எடுத்தார்களோ அதே ஜனம் கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு தாவீதோடு இணைந்து கொண்டார். கோபம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், ஆனா எல்லா காலத்திலையும் அது இருக்கக்கூடாது. எல்லா காலத்திலையும் அது முக்கியமா ஒரே அப்பத்தை பிட்டு ஒரே பாத்திரத்திலே பானம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே கோபம், சண்டை, வருத்தம், பிரிவினை இருக்கக்கூடாது. இருக்கலாம், வரலாம், ஆனால் அதெல்லாம் என்ன செய்யணும்? விட்டுடணும். ஜனங்கள் அறிந்து கொண்டான் தாவீதுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. என்ன தரிசனம்? இடந்தவைகளை திரும்ப பெறப்போகிறார். அமாலேக்கியர்கள் திருடிக் கொண்டு போனதை திரும்ப பெறப்போகிறார். வருத்தம், கோபம், கசப்பு, வெறுப்பு எல்லாவற்றையும் தூக்கி ஓரம் போட்டுவிட்டு தாவீதினுடைய தரிசனத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று ஜனங்கள் திட்டமிட்டார்கள். நீங்க எல்லாரும் 100% பாஸ்டரோட இணைஞ்சிருப்பாங்க நான் நம்பலங்க. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சண்டைகள் வரலாம். கிரேசிஸ்டுக்கும் எனக்கும் எவ்வளவு சண்டை வந்திருக்கு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு சண்டை வந்துச்சு. சன்னி பாஸ்டர் வீட்டுக்கு போகும்போது சன்னி பாஸ்டர் பலதும் பறையும். அதனால சாகர வரைக்கும் அவரோட பேசாம இருக்க முடியுமா? கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏன்னா நான் ஒரு தனி மனுஷன், மற்றவர்கள் வேறு ஆட்கள். நான் செய்கிறது 100% எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்க முடியாது, பிடிக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. பிடிக்காதது இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தரிசனத்திற்காக எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து தரிசனத்திற்காக, ஊழியத்திற்காக ஒன்று சேருவதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய பொறுப்பு. ஜனங்களுக்கு தெரியும், இந்த நேரத்தில் நான் தாவீதோடு இணையாவிட்டால் நஷ்டம் தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, நஷ்டம் எனக்கும். போனது திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அழகான ஒரு வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அமாலேக்கிற்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு கடந்து சென்ற பொழுது வசனம் சொல்லுகிறது, மோசையின் கரம் உயர்ந்திருக்கும் பொழுது அமாலேக்கியர்கள் தோற்கடிக்கப்படும். மோசையின் கரம் கீழே விழுந்தால் அமாலேக்கியர்கள் ஜெயிப்பார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். மோசே மலையிலே ஏறினார். கூட ஆரோனும் ஊரும் ஏறினார்கள். வசனம் சொல்லுகிறது, மோசையின் கரம் தளர்ந்து போகும் என்று நிலைமை வந்த பொழுது ஆரோனும் ஊரும் அவர்கள் மோசையினுடைய கரத்தை தூக்கி நிறுத்தினார்கள். திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆரோனும் ஊருமாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தெரியும், வசனத்துல தெளிவா சொல்லி இருக்கு, மோசையின் கரம் தளர்ந்தால் தோல்வி மோசைக்கு என்று அல்ல. எப்படி? மோசையின் கரம் தளர்ந்தால் தோல்வி மோசைக்கு என்று அல்ல,
மோசையின் கரம் தளர்ந்தால் தோல்வி இஸ்ரவேலுக்கு. அப்படித்தானே வசனம் எடுத்தீங்களா? மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ்விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசே தன் கரத்தை தன் கரம் உயர்ந்திருக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். தன் கரம் தளர்ந்தால் வெற்றி, அல்ல என்றால் தன் கரம் தளர்ந்தால் தோல்வி. மோசைக்கு அல்ல, தன் கரம் தளர்ந்தால் தோல்வி இஸ்ரவேல், முழு இஸ்ரவேலுக்கும். ஒரு ஊழியக்காரனுடைய கரம் தளர்ந்தால், சோர்ந்து போனால் நஷ்டம் முழு திருச்சபைக்கும் தான். அதனாலே நம்முடைய பொறுப்பு, கருத்து வேறுபாடுகள், கோபம், கசப்பு, வெறுப்பு எல்லாம் இருக்கலாம். ஆனால் தரிசனத்திற்காக, ஊழியத்திற்காக எல்லாவற்றையும் விட்டு ஊழியரோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஆமென். காணோம், அல்லேலூயா காணோம், அல்லேலூயா. பக்கத்துல இருக்க பார்த்து கேளுங்க, நீங்க இணைவீங்களான்னு கேளுங்க. சிரிப்பு தான் கேட்குது, எல்லாத்துக்கும் சிரிப்பு. அல்லேலூயா. இணைய மாட்டோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? பேர்லாம் சொல்லாதீங்க, அப்புறமா எழுதி கொடுங்க. Praise the Lord. ஒன்று சேர்ந்து நாம் உழைப்போம், சாத்தானை மிதிப்போம், வண்டலூர் தேசத்தை சுதந்தரிப்போம். நான் ஒன்றை உணர்கிறேன், இந்த தேசத்துல இந்த சாத்தானை ஜெயிப்பதற்கு வேறு யாரு வந்தாலும் முடியாது. இந்த தேசத்துல இந்த சாத்தானை ஜெயிப்பதற்கு, எந்த சாத்தான்? பெர்கமுவில சிங்காசனத்தை வைத்திருக்கிற சாத்தான் இருக்கா, வண்டலூர் சாத்தான். இவனை ஜெயிப்பதற்கு எபனேசர் சபை இங்க வந்தாதான் முடியும். அதனாலதான் இந்த சபை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களுடைய பொறுப்பு பெரியது. சும்மா வந்து ஆமேன் அல்லேலூயா சொல்லி பாட்டு பாடி ஆமேன் அப்படியே ஆராதிச்சுட்டு போறதுக்காக ஆண்டவர் கொண்டரல. உங்கள் பொறுப்பு பெரியது. நாம் பெற வேண்டிய, ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. இந்த தேசத்தை முழுவதும் ஆண்டவருக்காக நாம் சுதந்தரிக்க வேண்டும். வண்டலூர் தேசத்தை அடக்கி ஆளுகிற நல்லா எனக்கு தெரியும். இந்த சபையை நாம் போராடிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஓய்வெடுத்தால் சாத்தான் மேற்கொள்ளுவான். நேற்றைக்கு நான் சொன்னேன், ஒரு ஏன் சின்ன வயசுல எல்லாம் கூட்டு குடும்பம் அப்படின்னு இருந்துச்சு. அப்பா, மக, மகன், மருமகன், மருமக, பேரப்பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய புருஷன், அந்த பிள்ளையினுடைய மனைவி, அவங்க பிள்ளைங்க, இப்படின்னு ஒரு கூட்டு குடும்பமே இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஆனா இப்போ அது இங்க கொஞ்சம் கம்மி. அமெரிக்கா தேசத்துல எல்லாம் இந்த அப்பா அம்மா பிள்ளைங்களை பெற்று பிள்ளைங்க காலேஜ் முடிச்சுட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்க அப்புறம் அப்பா அம்மா கூட இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க தனிதான். ஒரு வீடு வளர வளர என்ன செய்யும், பிள்ளைங்களுக்காக வேற வேற வீடு வச்சு தனித்தனியா அனுப்பிடுவாங்க. ஒரு மரம் பெருமரமாச்சுன்னா அந்த மரத்திலிருந்து கனிகள் கீழே விழுந்து வேற வேற குட்டி குட்டி மரங்கள் வளரும். அந்த குட்டி குட்டி மரம் வளர்றதுனாலே இந்த பெரிய மரத்தோட இந்த குட்டி குட்டி மரங்களுக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த மரத்தோட கனிதான் அது. அப்படின்னா நேற்றுக்கு நான் சொன்னேன், அப்படின்னா நம்ம தரிசனம் கிட்டத்தட்ட நிறைவேறி முடிய போகுது. ஏன்னா இத்தனை 30 ஆண்டுகள்ல நம்ம சபையில வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு போனவங்க கணக்கை பார்த்தா 1000க்கு மேல இருக்காங்க. அல்லேலூயா. இப்போ இருக்காங்களோ இல்லையான்றது முக்கியம் இல்ல, நம்ம சபையில எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தான். அல்லேலூயா. அதனால இன்னும் தரிசனம் நிறைவேறுவதற்கு நாம் ஒத்துழைத்து ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நெகேமியா சொன்னார், அந்த நல்ல வேலைக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நெகேமியாவோடு இணைந்து கொண்டார்கள். எழும்பி கட்டுவோம் வாருங்கள். கடைசியாக 34 வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தேவ பிள்ளைகள் அழ வேண்டும்.
என்னது? தேவ பிள்ளைகள் அழ வேண்டும். அது அந்த அழுகை மனிதனுக்கு முன்பாக இருக்கக்கூடாது. அந்த அழுகை கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் கண்ணீர் வடிக்க வேண்டும். அதுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட மனிதனுக்கு முன்பாக விடக்கூடாது. அந்த கண்ணீர் தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு முன்பாக மண்ணிலே விழுகிற கண்ணீருக்கு எந்த ஒரு கணக்கும் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் அது மண்ணிலே விழுந்து அது காணாமல் போய்விட்டாலும் அந்த கண்ணீரினுடைய கணக்கு தேவனுடைய புத்தகத்திலே எழுதி இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. உன் கண்ணீரெல்லாம் என் புத்தகத்திலே நான் எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கதறி அழுது ஜெபிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனோடு ஆலோசனை பெறுங்கள். தேவ ஊழியரோடு இணைந்து ஊழியருக்கு கரம் கொடுங்கள். எல்லாவற்றிலையும் உதவியாக இருங்கள். தேவ ஜனங்கள் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்து அழுகிறவர்களாய் மாறுவோம். அப்படியே கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களோடு பேசின வார்த்தைகள் அது ஒன்றும் தரையிலே விழுந்து விடாமல் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்தின் பலகையிலும் எழுதப்பட்ட வார்த்தைகளாக இன்றைக்கு கேட்ட ஜனங்கள் அந்த வார்த்தையிலே ஆமென், அந்த வார்த்தை எங்களுக்காகத்தான் புறப்பட்டது என்று உணர்ந்து அறிந்து அறிக்கையிட்டு இன்றைக்கு மனம் திரும்புதலோடு தீர்மானத்தோடு திரும்ப கிருபை தாரும் ஆண்டவரே. இனிய உள்ள நாட்கள் அமாலேக்கியர்கள் ஆமென் எங்களுடைய நன்மைகளை அபகரிக்க கூடாது. அமாலேக்கியர்கள் எந்த ஒரு சத்ருவும் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை திருடிவிடக் கூடாது. இயேசுவின் நாமத்தில் அப்படி ஆமென் திருடும்படியாய் கடந்து வருகிற பொல்லாத கிரியைகள், சமாதானத்தை கெடுக்கும்படியாய் கடந்து வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு கடந்து வந்த உம்முடைய பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் கர்த்தாவே, ஏதாகிலும் நன்மைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இழந்தவர்களாய் வந்திருப்பார்கள் என்றால் இந்த நாட்கள் அவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற நாட்களாய் மாறுவதாக தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.